ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஓட்டுநர் இல்லா ரயில் சேவையை தில்லி மெட்ரோ ரயிலின் புதிய வழித்தடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். மகாராஷ்டிரா மாநிலம் சங்கோலாவிலிருந்து மேற்குவங்க மாநிலம் ஷாலிமருக்கு 100வது கிசான் ரயில் போக்குவரத்தையும் பிரதமர் இன்று மாலை தொடங்கி வைக்கிறார். கோவிட் தடுப்பூசிக்கான பயிற்சி நடைமுறைகள் 4 மாநிலங்களில் இன்று நடைபெறுகின்றன. கோவிட் தடுப்புப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை நடத்தினார். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸில் ஆட்டநேர இறுதியில் 6 விக்கெட் இழப்புக்கு 133 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முதலாவது ஓட்டுநர் இல்லா ரயில் சேவையை தில்லி மெட்ரோ ரயிலின் புதிய வழித்தடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். விமான நிலைய விரைவு பாதை தடத்திற்கான தேசிய பொது போக்குவரத்து அட்டையையும் பிரதமர் அறிமுகம் செய்தார். ருபே அட்டை வைத்துள்ள எவரும் அந்த அட்டையை பயன்படுத்தி விமான நிலைய விரைவு பாதையில் பயணம் செய்யலாம். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், நகரமயமாதல் அதிகரிப்பால் ஏற்படும் சவால்களை வாய்ப்புகளாக மாற்ற தமது அரசு உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்தார். தமது அரசின் வேகமான நிர்வாக செயல்பாடு எதிர்கால தேவைக்கான நகர்ப்புற வளர்ச்சியை சாத்தியமாக்கி இருப்பதன் வெளிப்படையாக இது அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 6 ஆண்டுகளில் மெட்ரோ ரயில் போக்குவரத்து குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று கூறிய பிரதமர், தற்போது ஒவ்வொரு நாளும் சுமார் 85 லட்சம் பயணிகள் மெட்ரோ ரயில் சேவைகளை பயன்படுத்தி வருவதாக கூறினார். நடுத்தர வகுப்பினரின் விருப்பங்களை நிறைவு செய்வதற்கும் வாழ்க்கையை எளிதாக்குவதற்கும் இது ஒரு உதாரணம் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த ரயில் சேவையை தொடங்கி வைத்ததன் மூலம் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் போக்குவரத்தை கொண்ட உலகின் 7% முதன்மை சேவையில் தில்லி மெட்ரோ ரயில் கழகமும் இணைகிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தற்போது மெஜெண்டா பாதையில் மேற்கு ஜனத்புரிக்கும் தாவரவியல் பூங்காவிற்கும் இயக்கப்படும் ஓட்டுநர் இல்லா ரயில் சேவை அடுத்த ஆண்டு மத்தியில் தில்லி மெட்ரோவின் இளஞ்சிவப்பு வழித்தடத்தில் தில்லி மஜ்லிஸ் பூங்கா ஷிவ்விஹார் இடையே தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிர மாநிலம் சங்கோலாவிலிருந்து மேற்குவங்க மாநிலம் ஷாலிமருக்கு 100வது கிசான் ரயில் போக்குவரத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை 4:30 மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமரும் ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயலும் கலந்து கொள்கிறார்கள். காலிஃபிளவர், முட்டைக்கோஸ், வெங்காயம், மிளகாய் போன்ற காய்கறிகளையும் திராட்சை, ஆரஞ்சு, மாதுளை, வாழைப்பழம் போன்ற பழ வகைகளையும் ஏற்றிச் செல்ல இந்த ரயில் சேவை பயன்படும். பொருட்களின் எடை அளவை பொருட்படுத்தாமல் ரயில் செல்கின்ற பாதையில் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களிலும் அழுகும் பொருட்களை இறக்குவதற்கும் ஏற்றுவதற்கும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. காய்கறிகள் மற்றும் பழங்களுக்கான போக்குவரத்திற்கு மத்திய அரசு 50% மானியமும் வழங்குகிறது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி முதலாவது கிசான் ரயில் தேவ்லாலிலிருந்து தானாபூருக்கு இயக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த ரயில் சேவைக்கு விவசாயிகளிடம் நல்ல வரவேற்பு இருப்பதை அடுத்து வாராந்திர சேவை என்பதிலிருந்து வாரத்திற்கு 3 நாட்கள் என சேவையின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகிறார். வேளாண் உற்பத்தி பொருட்களை நாடு முழுவதும் விரைந்து அனுப்புவதை உறுதி செய்வதில் கிசான் ரயில் முக்கிய பங்கு வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் கிழக்கு பகுதிக்கான சரக்கு போக்குவரத்து வழித்தடத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கவுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நியூ பாவ்பூர், நியூ குர்ஜா இடையே 351 கிலோமீட்டர் தூரத்திற்கு 5750 கோடி ரூபாய் செலவில் இந்த பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கான்பூர் டெஹாத் மாவட்டத்தின் அலுமினியம் தொழிற்சாலை, பால் பண்ணை, ஜவுளி தொழிற்சாலை, கண்ணாடி பொருட்கள் தொழிற்சாலை, இரும்பு பொருட்கள் தொழிற்சாலை போன்றவற்றில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை விரைந்து கொண்டு செல்ல இது புதிய வாய்ப்பை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாய சங்கங்கள் நாளை மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்துள்ளன. அனைத்து வேளாண் தலைவர்களும் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளும் மத்திய அரசுடன் இன்னொரு சுற்று பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்துள்ளதாக ஸ்வராஜ் இந்தியா தலைவர் திரு யோகேந்திர யாதவ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். விவசாயிகளால் எழுப்பப்படும் அனைத்து பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கவும் தீர்வுகள் காணவும் அரசு உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்த வேளாண் அமைச்சக இணைச் செயலாளர் திரு விவேக் அகர்வால் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கு தேதியையும் நேரத்தையும் முடிவு செய்யுமாறு விவசாய சங்கங்களை கேட்டுக் கொண்டிருந்தார். மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சரும் பிஜேபியின் மூத்த தலைவருமான அருண்ஜேட்லியின் பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். அருண்ஜேட்லி பழகுவதற்கு இனிமையான மனிதர் என்றும் மதிநுட்பம் மிக்கவர் என்றும் சட்ட வல்லுநர் என்றும் தமது டுவிட்டர் செய்தியில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக அயராது பாடுபட்டவர் திரு அருண்ஜேட்லி என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். கோவிட்-19 தடுப்புப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை நடத்தினார். இந்த நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்து கிடைக்கப் பெற்றவுடன் அதனை சீராக விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மருத்துவ நிபுணர் குழுவினருடன் தற்போது முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி வருகிறார். இக்கூட்டத்தில் பள்ளிகளை திறப்பது குறித்தும் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் மாவட்டத்தை 2ஆக பிரித்து புதிதாக உருவாக்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து புதிய மாவட்டம் உருவாக்கப்பட்டதற்கான அரசாணையையும் அவர் வெளியிட்டார். இந்த புதிய மாவட்டம் மயிலாடுதுறை, சீர்காழி ஆகிய 2 வருவாய் கோட்டங்கள், 4 வருவாய் வட்டங்கள், 15 வருவாய் குறுவட்டங்கள் மற்றும் 287 வருவாய் கிராமங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாட்டில் கோவிட்-19 நோய் தொற்றிலிருந்து குணமடைவோர் வீதம் 95.83% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 21,000த்திற்கும் அதிகமான கோவிட் நோயாளிகள் குணமடைந்திருப்பதாகவும், இதையடுத்து மொத்தம் குணமடைந்தோர் எண்ணிக்கை 97,82,000 கடந்துள்ளதாகவும் அது கூறியுள்ளது. 6 மாதங்களுக்கு பின் கோவிட் நோய் தொற்றினால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை நேற்று 19,000த்திற்கும் குறைவாக இருந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் 7,15,000த்திற்கும் அதிகமான மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டிருப்பதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் தெரிவித்துள்ளது. இதுவரை 16,88,00,000த்திற்கும் கூடுதலான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அது கூறியுள்ளது. கோவிட்-19 தடுப்பூசிக்கான பயிற்சி நடைமுறைகள் 4 மாநிலங்களில் இன்று நடைபெறுகின்றன. ஆந்திர பிரதேசம், குஜராத், பஞ்சாப், அசாம் ஆகிய மாநிலங்களில் நடைபெறுகின்ற இந்த பயிற்சியின்போது தடுப்பூசி போடுவதில் உள்ள சவால்கள், தேவைப்படும் மாற்றங்கள் பற்றி பயிற்சி அளிக்கப்படும். இந்த மாநிலங்களில் பல்வேறு நிலைகளில் தடுப்பூசி திட்டங்களை செயல்படுத்தும் நிர்வாகிகளுக்கு 2 நாட்கள் பயிற்சி அளிக்கப்படும் என சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தடுப்பூசி போட்ட பின் எதிர் விளைவுகள் ஏதாவது ஏற்பட்டால் எவ்வாறு கையாள்வது என்பது இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கமாக இருக்கும் என்றும் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. 2 நாள் பயணமாக கத்தார் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ். ஜெய்சங்கர் இந்திய சமூகத்தினருடன் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார். கோவிட்-19 சவாலை சந்திக்க அவர்களின் பங்களிப்பை அமைச்சர் பாராட்டினார். புதிய இந்தியாவின் வளர்ச்சியில் பங்கேற்குமாறும் அவர்களிடம் வலியுறுத்தினார். முன்னதாக இந்தியா கத்தார் வணிக தலைவர்களின் வட்டமேஜை கூட்டத்தில் பேசிய அவர் இந்தியாவில் முதலீட்டு வாய்ப்புகள் பற்றி எடுத்துரைத்தார். இரு நாடுகளுக்கும் இடையே வணிக உறவுகளை வலுப்படுத்துவதில் வணிக சமூகத்தினரின் உறுதிப்பாட்டை திரு ஜெய்சங்கர் பாராட்டினார். ஓட்டுநர் உரிமம், பதிவு சான்றிதழ், பெர்மிட்டுகள் போன்ற மோட்டார் வாகன ஆவணங்கள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை செல்லுபடியாகும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அறிவித்துள்ளது. இதற்கான வழிகாட்டுதல்களை இந்த அமைச்சகம் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளது. கோவிட்-19 பரவலை தடுக்கும் நோக்கத்துடன் இந்த கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு அல்லது அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்கு முன் காலாவதியாகும் அனைத்து ஆவணங்களுக்கும் இந்த கால நீட்டிப்பு பொருந்தும். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸில் ஆட்டநேர இறுதியில் 6 விக்கெட் இழப்புக்கு 133 ரன் எடுத்துள்ளது. அதிகபட்சமாக மேத்யூ வாட் 40 ரன் எடுத்தார். மெல்பர்னில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று 5 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 326 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ரஹானே 112 ரன்னுக்கும் ஜடேஜா 57 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு அணி ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் நடைபெறும் இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ஆன்லைன் சாம்பியன் செஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிகிருஷ்ணா, நார்வேயின் மேக்னஸ் கால்சன் இடையேயான 4ஆம் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஓட்டுநர் இல்லா ரயில் சேவையை தில்லி மெட்ரோ ரயிலின் புதிய வழித்தடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். மகாராஷ்டிர மாநிலம் சங்கோலாவிலிருந்து மேற்குவங்க மாநிலம் ஷாலிமருக்கு 100வது கிசான் ரயில் போக்குவரத்தையும் பிரதமர் இன்று மாலை தொடங்கி வைக்கிறார். கோவிட்-19 தடுப்பூசிக்கான பயிற்சி நடைமுறைகள் 4 மாநிலங்களில் இன்று நடைபெறுகின்றன. கோவிட்-19 தடுப்புப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை நடத்தினார். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸில் ஆட்டநேர இறுதியில் 6 விக்கெட் இழப்புக்கு 133 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.